ஹாய் கைஸ். இப்போது ஈரான், இஸ்ரேல், யுஎஸ்ஏ இவங்களுடைய அந்த வார் சுச்சுவேஷன் சினாரியோ வந்து என்னுடைய ஒரு சில இன்சைட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இஸ்ரேலும் யுஎஸ்ஏவும் வேறு வேறு கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே நாடாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க இந்த வாரில். ஏன்னா இஸ்ரேலுக்கு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் யுஎஸ்ஏக்கும் இதில் ஒரு பலன் இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து இந்த வாரம் நடத்துகிறாங்க. ஸோ ஈரானுங்கிறது நம்ம மேப்பில் வந்து எங்கே இருக்குங்கிறது தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஈரான், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஈரானுடைய நாட்டில் இந்த வாரம் ஆரம்பித்ததுக்கான காரணங்கள் வந்து பல வருஷமாக நடந்துகிட்ருக்குது. இந்த வாரம் இது வந்து இன்றைக்கி நேற்று ஸ்டார்ட் ஆனது கிடையாது, முன்னாடி இருந்தே இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக எந்த பாயிண்ட்லேருந்து இது தீவிரமாச்சு அப்படின்னா, ஈரான் வந்து அணு ஆயுத சோதனை நடத்துறதுக்கான ஸ்டார்டிங் ப்ராசஸில் இருக்கிறாங்க. அணுகுண்டு தயாரிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ இஸ்ரேலும் சரி யுஎஸ்ஏவும் சரி அட்டாக் பண்ணுறாங்க. அதுலேருந்து தான் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ஈரான் வந்து பொதுவாகவே வந்து இஸ்ரேலையும் சரி யுஎஸ்ஏவும் சரி எதிரியாக கன்சிடர் பண்ணி இருக்கக்கூடிய நாடு. அதனால் வந்து அவங்க ஒரு இருக்கவே தகுதி இல்லாத ஆட்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க முன்னாடியே. அதனால் வந்து என்னென்னா, இவங்க நியூக்ளியர் வார் பண்ணிட்டாங்க, அதாவது நியூக்ளியர் பாம்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இஸ்ரேலும் யுஎஸ்ஏவுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. இவங்க பயந்து தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் சினாரி ஆயிரும். அதுக்கப்புறம் இவங்கள ஈரானை அட்டாக் பண்ணுறதுங்கிறது பாசிபிள் கிடையாது. அப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து போட்டுருவாங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. இப்போது இது மட்டுமே காரணமானு கேட்டிங்கன்னா, இது மட்டும் காரணம் கிடையாது. இதில் பின்னாடி நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது. யுஎஸ்ஏவுக்கும் நிறையா காரணம் இருக்குது. இஸ்ரேலுக்கு வந்து ஒரு காரணம் தான், அவங்க நாடு வந்து எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இருக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இஸ்ரேலுங்கிற நாடு வந்து இருக்குமா இல்லையாங்கிற த்ரெட்டு எது வந்தாலும் அவங்க எதிர்ப்பாங்க. ஸோ அதனால தான் சிம்பிளாக இஸ்ரேலுடைய சினாரியோ ஒன்று தான். ஆனால் யுஎஸ்ஏக்கு வந்து பல லாபங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு வார்ன்னு தான் சொல்கிறாங்க இதை. அதனால் வந்து அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈரானுடைய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஈரான் வந்து டைரெக்டாக மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை வந்து இஸ்ரேல்லையும் யூஎஸ்லையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா அது பாசிபிளும் கிடையாது, அது ஈரானுக்கும் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் வின் பண்ணுறாங்க இந்த வார் சுச்சுவேஷனில், ஈரான் தான் வின்னிங் அப்படின்னு சொன்னால் அந்த சினாரியோ எப்படி இருக்கும்? ஈரான் தான் வின்னர் அப்படின்னு சொன்னால் அந்த சினாரியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு இமேஜின் பண்ணுங்கள். அதாவது யூஎஸ்ஏல ஒயிட் ஹவுஸை பிடிச்சி ஈரான் வந்து மிலிட்ரி குரூப் எல்லாம் அங்கே போய் அடித்து எல்லாமே யூஎஸ்ஏல பிடிச்சி அங்கே போய் ஒயிட் ஹவுஸில் இப்போ ட்ரம்ப் அரெஸ்ட் பண்ணி அந்த சீட்டில் உட்காந்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்க போகிறதும் கிடையாது. இஸ்ரேலில் போய் பார்லிமெண்ட்டில் போய் அங்கே போய் அட்டாக் பண்ணி எல்லாமே இது பண்ணிடுவாங்க, பிடிச்சிடுவாங்க அந்த நாட்டை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது, அதுவும் நடக்க போகிறதில்ல. இது ஈரானுக்குமே தெரியும். ஏன்னா அந்த ரெண்டு நாடுமே அழிய போகிற அளவுக்கு ஈரான் பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா கூட அந்த சினாரியோவில் வந்து இஸ்ரேலும் சரி யுஎஸ்ஏவும் சரி ரெண்டு நாடு அழிய போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூக்ளியர் பாம்பை போட்டுருவாங்க. ஈரான் மேலே மாற்றி மாற்றி போட்டாங்க அப்படின்னா மொத்த ஈரானும் அழிஞ்சிரும், சரிங்களா? இதுதான் கடைசி பார்ட்டாக நடக்கும். அதனால் என்னென்னா அந்த சினாரியோ வந்து ஈரான் பண்ணவும் முடியாது, அவங்க பண்ணாலும் இந்த பிரச்சனை நடக்கும். அப்படிங்கிறனால ஈரான் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ டைரக்ட் வார். இப்போ வந்து இஸ்ரேலை டைரெக்டாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறது, அது கண்டிப்பாக கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அது வந்து பண்ணித்தான் ஆகணும். ஆனால் யுஎஸ்ஏவும் இஸ்ரேல் மேலே கம்ப்ளீட்டாக அந்த வார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணால் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அப்போ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யுஎஸ் வந்து ஈரானை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரணும். அதனால் வந்து அவங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் சப்போர்ட் நாடு, அதே மாதிரி சிரியாவும் ஈராக்கும் இன்டைரக்டாக யூஎஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் இங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. குவைத்து, சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுஏஇ, அதுக்கப்புறம் ஓமன், ஏமன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் யுஎஸ்ஏக்கு வந்து நட்பு நாடுகள் தான். ஸோ நட்பு நாடுகள் ப்ளஸ் வந்து இன்டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிற நாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து மிலிட்ரி பேஸஸ் நிறைய இருக்குது யுஎஸ்ஏக்கு. அப்போது அங்கேருந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுறாங்க. இப்போது ஈரான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் ஈரான் வந்து பண்ணக்கூடியது, இந்த சப்போர்ட்டிங் நாடுகள் இருக்கு இல்லையா, ஈராக்கு, குவைத்து, கத்தாரு, இந்த யுஏஇ, யுனைடெட் அரபு, ஓமன், இவங்க நாட்டில் எங்கே மிலிட்ரி பேஸ் இருந்தாலுமே சரி. ஸோ இங்கே வந்து மிலிட்ரி பேஸோ எந்த இடத்துல யுஎஸ்ஏவோட மிலிட்ரி பேஸ் இருந்தாலும்
அவங்க இந்த நாட்டை அட்டாக் பண்ணுவாங்க. ஈரான் வந்து இந்த நாட்டை அட்டாக் பண்ணுறது மூலமாக பேசிக்காக அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க, ஈரான் வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த நட்பு நாடுகளுங்கிற பில்லரை உடைக்கிறாங்க. யுஎஸ்ஏ உடைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்து இவங்க இல்லாமல் யுஎஸ் வந்து அங்கிருந்து வார் பண்ண முடியாது. அப்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு துபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். துபாயில் அடிக்கிறாங்க அப்படின்னா துபாயோடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக பிஸ்னஸ் ஹெவன், டேக்ஸ் ஹெவன் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்து வச்சுருக்காங்க துபாய். ஸோ துபாய் வந்து அங்கே பிஸ்னஸ் ஈஸியாக பண்ணலாம், டேக்ஸு வந்து ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது அந்த சுச்சுவேஷன்லாம் க்ரியேட் பண்ணி சூப்பராக அவங்க வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே சேஃபே கிடையாது, ஈரான் எப்போ வேணால் அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சினாரியோவை க்ரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் பாதிப்பாகும். உள்ளுக்கிறவங்களாம் வெளியே போயிடுவாங்க, வெளியிக்கிறவங்க எல்லாம் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா டூரிசம் பயங்கர அடி வாங்கிடுச்சு அப்படிங்கிறாங்க யூஏயில். ஸோ துபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 90% டூரிஸ்ட் வந்து அப்படியே கம்மியாயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த சினாரியோவில் மிடில் ஈஸ்ட்டுக்கு யாருமே அவ்வளோ சீக்கிரம் போகவே மாட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த ஃபியரை உருவாக்குனா போதும், இது பெரிய டேமேஜ் துபாய்க்கு கொண்டு வரும், யூஏஇ கொண்டு வரதுனால இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸ்ஏவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போது முதல்ல யூஎஸ்ஏவோடைய பில்லர்ஸ், சப்போர்ட்டிங் பில்லர்ஸை உடைக்கிறது மூலமாக மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸை அட்டாக் பண்ணுறது மூலமாக நட்பு நாடுகள், அதாவது யூஎஸ்ஏவுடைய நட்பு நாடுகளை அட்டாக் பண்ணுறது மூலமாக இவங்க ஈரான் என்ன கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களை அடிப்பேன், அப்போது அந்த வாரில் நீங்கள் என்ன திருப்பி நீங்களே அடிச்சிங்க அப்படின்னா இந்த வாருக்குள்ளே நீங்கள் வாங்க, சரி ஓகே ஆனதாகி போச்சு நீங்களும் வாங்க அப்படிங்கிற போரை சண்டை இழுத்து தெருவில் விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஈரான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா தேவையில்லாமல் என்ன பண்ணுவோம், இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பில்டு பண்ணி சவுதி அரேபியாவும் யுஏயும் எல்லாமே அவங்க பில்டு பண்ணி, அப்போ வந்து இது திருப்பி இது வந்து எல்லாமே வார் சிச்சுவேஷனில் போனால் நமக்கு என்ன நடக்குங்கிறது தெரியும். ஜெயிக்கிறது தோக்கிறது வேறு, ஆனால் அதோடைய டேமேஜஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படிங்கும்போது இப்போவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யூஎஸ்ஏ வந்து நீங்கள் வார் பண்ணுறதுனா பண்ணுங்கள், ஆனால் எங்களுடைய ஆரிஜின்லேருந்து பண்ணாதீங்கன்னு. இப்போ ஈரானும் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எங்கேருந்து மிசைல் ஆரிஜின் வருது அங்கே தான் அடிப்போம், மிலிட்ரி பேஸை நீங்கள் எதுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க, அப்போது நீ யூஏஇ துபாயிலேருந்து மிலிட்ரி பேஸ் நீ கொடுத்த அப்படின்னா, குவைத்திலேருந்து கொடுத்த அப்படின்னா நான் அங்கே அடிப்பேன், உன்னையும் அடிப்பேன். ஸோ நீ தானே சப்போர்ட் பண்ணுற, என்னுடைய நாட்டில் குண்டு போட்டு சாகிறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணால் நான் உன்னையும் அடிப்பேன். ஸோ இப்படி இப்போ ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணுறது மூலமாக இந்த என்டையர் மிடில் ஈஸ்ட்டுக்கு கண்ட்ரீஸில் சப்போர்ட்டை உடைக்கிறாங்க. ஓகேவா? அப்போது கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னா, இவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏக்கு ப்ரெஷர் போட ஆரம்பிப்பாங்க, தேவையில்லாமல் இந்த வார் பெருசாக வேண்டாம், கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யூகே. ஸோ யூகேவுடைய பேசஸ் எல்லாமே, அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேசஸ்லேயே அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களும் சண்டைக்கு வருவாங்க. ஸோ இந்த வார் வந்து ஸ்ப்ரெட் ஆகி வேர்ல்டு வாராக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இது ஒரு ஆப்ஷன் ஈரானுக்கு. அதனால் இந்த விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ் மேலே ப்ரெஷர் விழுகும். அந்த ப்ரெஷர் வந்து இந்த வாரை காம் டவுன் பண்ணுறதுக்கும் யூஎஸ்ஏ வந்து ஈரானை அட்டாக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஒரு பாயிண்ட்டாக அமையும். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட், ஈரானுடைய இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். அதாவது வந்து இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் வந்து ரொம்ப நேரோ பார்ட், ஒரு 33 கிலோமீட்டரோ சம்திங் தான் சொல்கிறாங்க, ஒரு 40 கிலோமீட்டர் சம்திங் இந்த நேரோ பேசேஜ். சரிங்களா? இந்த நேரோ பேசேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த இடத்துல தான் கப்பல் போக்குவரத்து, பெரும்பாலான கப்பல் போக்குவரத்து நடக்கும். சரிங்களா? இந்த பெரும்பாலான கப்பல் போக்குவரத்து நடக்கும். இந்த கப்பல் போக்குவரத்து இந்த இடத்துல நடக்குது இல்லையா, இந்த கப்பல் போக்குவரத்து நடந்தது அப்படின்னா இதில் தான் கிட்டத்தட்ட ஒரு 20% ஆயில் போக்குவரத்து இங்கிருந்து தான் நடக்குது வேர்ல்டில். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இதை அட்டாக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயில் ரிச் கண்ட்ரிஸ் எல்லாமே பாதிக்கப்படும், ஆயில் ஷிப்மெண்ட் எல்லாமே பாதிக்கப்படும், பெட்ரோ டாலர் பாதிக்கப்படும், பெட்ரோ டாலரில் இம்பார்ட்டண்ட்டாக யூஎஸ் டாலர் பாதிக்கப்படும். ஏன்னா பெட்ரோ டாலருங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து யூஎஸ் டாலருக்கு பலத்தை கொடுக்குறது. வேர்ல்டில் ரிசர்வ் கரன்சியாக யூஎஸ் இருக்குன்னா பெட்ரோலை எல்லாமே க்ரூட் ஆயிலை எல்லாமே வந்து யூஎஸ் டாலரில் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆக டாலர் வந்து நமக்கு அடிபடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக்கல் வார்ஃபேரை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, பண்ணுறாங்கங்கிற ஒரு கிரெடிபிள் த்ரெட் இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ இந்த ஆயில் போக்குவரத்து பாதிக்கப்படும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். இப்போ இந்த 2 ஆப்ஷன் வந்து ஈரான் கையில் இருக்குது.
இப்போ இந்த 2 ஆப்ஷனை தவிர வேறு எதுவும் அவங்களால பண்ண முடியாது. அதனால் இதை வந்து சைலண்ட்டாக அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லாத்தையும் சண்டைக்கு இழுத்து விடுறது மூலமாக வேர்ல்டு வார் கிரியேட் ஆகும், எல்லோரும் டேமேஜ் ஆவாங்க. அப்போ வந்து ஈரான் காப்பாற்றப்படும். ஸோ இது வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எல்லா நாடுகளும் யூஎஸ் மேலே ப்ரெஷர் போடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வார் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் காம் ஆகும். ஈரான் வந்து எக்கனாமிக்கலாக டேமேஜ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அப்படின்னா இதுனாலேயும் வார் சுச்சுவேஷன் காம் ஆகும். ஆனால் இதில் இன்னொரு சினாரியோ இருக்குது. இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஈரான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஓகே, நாங்களும் வந்து நீங்கள் வந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டீங்க, சவுதி, கத்தாரு, ஏமனு, ஓமனு எல்லாமே சேர்ந்து இவங்க எல்லாமே சேர்ந்து யூஎஸ்ஏ, இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு ஈரான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், என்டையராக ஈரான் வந்து கிளியராக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான 100% சான்ஸ் இருக்குது. இப்படி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவும் சைனாவும் வாருக்குள்ளே ஈரானுக்கு சப்போர்ட்டாக வரும். ஏன்னா ஈரானே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண மாதிரி. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரஷ்யாவும் சைனா வந்து அடுத்த டார்கெட்டாக இருக்கும். அதனால் அவங்களும் ஒரு சைடு எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்போது வேர்ல்டு ஃபுல்லாக 2ஆக பிரியும். ஒன்று ரஷ்யா, சைனா, ஈரான் ஆக்சஸ்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரிஸு மிடில் ஈஸ்டர்ன் அண்டு யூஎஸ்ஏ உடைய ஆக்சஸாக பிரிஞ்சு இது ரெண்டும் பெரிய மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு வார் 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு வாய்ப்புகளை யாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரில் மற்ற நாடுகளுடைய ப்ரெஷர் ஜாஸ்தியாக இன்னும் யூஎஸ்ஏக்குள்ளேயே ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. யூஎஸ்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களும் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து தேவையில்லாமல் இன்னொரு வாரம் உருவாக்காதீங்க, தேவையில்லாமல் இன்னொரு வாரம் ஸ்டார்ட் பண்ணி விடாதீங்க அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் கூட இல்லை இது ஃபாரெவர் வாராக போகாது, ஒரு 4 வாரத்துக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மக்களுமே எதிராக போகிறதுனால இது வந்து எல்லா சைடும் ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். அதனால் வார் வேண்டாங்கிற சுச்சுவேஷன் வர ஆரம்பிக்கும். எல்லா நாடுகளும் ப்ரெஷர் போடணுங்கிறது தான் ஈரானுடைய ஒரு டார்கெட். ஸோ இதுதான் வந்து இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதனால் வந்து நமக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த என்டையர் ரீஜியனுமே கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டு, ஆயில் ஷிப்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து இது வழியாக வர்றத இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் வரக்கூடிய இந்த ஆயில் ஷிப்மெண்ட்டு இது வந்து ஆயில் ப்ரைஸ் பயங்கரமாக ரைஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டெய்லி 15%, 20% ரைஸ் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் 30%, 35%, 36% ரைஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி ஹை. இது வந்து நம்ம நாட்டுக்கு ஆயிலை வந்து பயங்கரமாக விலையேற்றி விடும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து கொடுக்குறாங்க. ஆமாம், ரஷ்யாவிலேருந்து கொடுக்குறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனாலுமே இப்போ வந்து அந்த பழைய டிஸ்கவுண்ட் கிடையாது. இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் போட்டாலுமே அது பழைய விலையை விட அதிகம்தான். அதனால் வந்து என்னென்னா ரஷ்யாவுமே வந்து ஆயில் கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு இப்போது வரக்கூடிய நியூஸஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்ட்டாக தான் வருது இப்போது. சரிங்களா? அதனால் பழைய டிஸ்கவுண்ட் கிடைக்காது. அதனால் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகும். நம்மளுடைய நாட்டில் இன்ஃப்ளேஷன் உருவாக ஆரம்பிக்கும். இன்ஃப்ளேஷன் உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னா, அதாவது ப்ரைஸஸ் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் வருவாங்க. ஏன்னா கரன்சி மார்க்கெட் பயங்கரமாக அடிபடும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால், அதாவது இன்ஃப்ளேஷன் வந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டும் அடிபடும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா க்ரோத் வந்து அடிபட ஆரம்பிக்கும். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிஸ்னஸ் க்ரோத் வந்து அடிபட ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டோடைய வேல்யூஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எமர்ஜிங் மார்க்கெட்டுங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி புல் மார்க்கெட்டில் இருக்கிறோம். ஆல்ரெடி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால இப்போது வேல்யூஷனும் கரெக்ஷனும் வந்து ஈஸியாக கரெக்ட் ஆகும். ஏற்கனவே டவுனில் இருந்ததுன்னா இன்னும் கீழே போகிறது கஷ்டம். ஆல்ரெடி வந்து ஹையில் இருந்ததுனால ஈஸியாக வேல்யூஷன் வந்து கரெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் பயங்கரமாக வீழ ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கரன்சி மார்க்கெட்டுக்கும் பிரச்சனை வரும். இந்த கரன்சி மார்க்கெட்டுக்கு பிரச்சனை வந்து ஆல்ரெடி இந்தியன் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. பாருங்கள், இப்போ கூட திருப்பி ரைஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் தலையிட்டு பாருங்கள் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் தலையிட்டு கம்மி பண்ணாலும் எகைன் அண்ட் எகைன் வந்து இந்தியன் ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. கிட்டத்தட்ட 92 ரூபா மேலே போயிட்டுருக்குது. சரிங்களா? இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டருக்கு இன்னும் ரிட்டர்னே கிடைக்காது. மார்க்கெட்டும் கீழே உழுகுது, கரன்சி மார்க்கெட்டும் கீழே உழுகுதுன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. வெளியே போகிறது ஒன்று தான் வாய்ப்பு. அதனால் எஃப்ஐஐ செல் தான் பண்ணுவாங்க. வேறு வழியே கிடையாது. அவங்களுக்கு சுத்தமாக ரிட்டர்னே கிடையாது. அப்போ சம்டைம்ஸ் நெகட்டிவாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுக்கு வந்து இதை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ இதனால தான் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டும் சரிவடையுது. இந்த சிச்சுவேஷன் கண்டினியூஸ் ஆச்சுன்னா வேல்யூஷன் வந்து பயங்கர கிராஷ் ஆகும். இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்னென்னா, இந்த மாதிரி வார் கொஞ்சம் சிச்சுவேஷன் கம்மியாகி எல்லா நாட்டுக்குமே ஆயில் தேவை இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சது. ஏன்னா இப்போ வந்து
ஆயில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் அனுப்ப முடியாது, ஆயிலை அனுப்ப முடியாது, ஈரான் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியர்னால ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து சும்மா ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சு என்ன பண்ணுறதுன்னா கட் பண்ணிடுவாங்க சம்டைம்ஸ். இப்போ அதை பண்ணதுனால ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் என்ன சினாரியோஸ் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஷிப்பிங்க்கு வந்து இன்சூரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், எல்லா நாட்டு கப்பலுக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்க, ஆயில் ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆச்சு, ஷிப்பெல்லாம் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்குண்டான காசு யார் கொடுப்பா? அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பிரிட்டனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயத்துக்கான அந்த ஷிப்பிங்க்கான இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் ஆகிடுது. ஏன்னா அந்த ப்ரீமியமெல்லாம் ஜாஸ்தியாக பே பண்ண வேண்டியது வரும். ஏன்னா இந்த சினாரியோவில் எந்த கப்பல் வேணால் டேமேஜ் ஆகலாம். அதனால் வந்து என்னென்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் பயங்கரமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ இன்சூரன்ஸ் கொடுத்து ஆயில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க்கும் ஜாஸ்தி, அப்போ அதோடைய ப்ரைஸும் ஜாஸ்தியாகி போயிடும். ஸோ அதை மினிமம் மார்ஜின் வரனால அப்புறம் ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ இந்த சினாரியோ தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று வேர்ல்டு வார் 3 ஃபார்ம் ஆகலாம், இல்லை அப்படின்னா இந்த மற்ற நாடுகள் மேலே ஈரான் போடக்கூடிய ப்ரெஷர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி யூஎஸ்ஏ மேலே கொஞ்சம் ப்ரெஷராக மாறி அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாங்கிறத அப்படியே கொஞ்சம் காம் டவுன் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரம்ப்புடைய நோக்கம் வேறையாக இருக்குது. அது வந்து என்னமோ ஒன்று அது நடக்கும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கிற சினாரியோ. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கனெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன் ஆயில். அந்த ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆனாலே நமக்கு வந்து மோர் தென் எனஃப் டேமேஜ் தான். ஸோ அதனால் வந்து புதுசாக நமக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்லை. ஸோ இதுதான் சினாரியோ இப்போ வரைக்கும். ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.